அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்றைய நாள் 2 அக்டோபர் மாதம் 2016 வருடம் ஞாயிற்றுக்கிழமை. இன்றும் நாடளாவிய ரீதியில் வெளியாகியிருக்கும் பத்திரிகைகளில் இடம் பிடித்திருக்கும் முக்கிய செய்திகள் மீது கவனம் செலுத்த நாளேடுகளில் நமது பார்வையூடாக இணைந்திருக்கின்றோம். அந்த வகையில் வழமை போன்ற முதலில் வீரகேசரி பத்திரிகை மீது கவனம் செலுத்துவோம். எமது நியாயமான கோரிக்கைகள் சிங்கள தலைமைகளுக்கு இனவாதமாக தெரிகிறது. எனது உயிருக்கும் உழைவிக்க பார்க்கிறார்கள் என்கிறார் வடக்கு முதல்வர் விக்கி என்பதாக பிரதான தலைப்புச் செய்தி இடம் பிடித்துள்ளது. தமிழர்கள் தமது உரிமைகளை, அதாவது அவர்களின் பாரம்பரிய நிலங்களில் குடியேறுவதற்கும் அங்கு விவசாய நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கும் கலாசாரங்களை பேணி பாதுகாப்பதற்கும் இராணுவ பிரசன்னமற்ற இயல்பு வாழ்க்கையை வாழ்வதற்கும் விரும்பி மேற்கொள்ளும் நியாயபூர்வமான போராட்டங்கள், கோரிக்கைகள் ஆகியன சிங்கள தலைமைகளுக்கு இனவாதத்தை தூண்டும் ஒரு செயலாக தென்படுகிறது என்று தொடர்ந்து செல்கின்றது வீரகேசரியின் பிரதான தலைப்புச் செய்தி. அதனைத் தொடர்ந்து வீரகேசரியின் ஆசிரியர் தலையங்கம் மீது கவனம் செலுத்துவோம். அரசியல்வாதிகளிடம் நிதானம் தேவை என்பதாக இன்றைய ஆசிரியர் தலையங்கம் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் அரசியல் செயற்பாடுகள் இந்தளவு தூரம் மோசமடைந்துள்ளமைக்கும் இனங்களுக்கிடையே அடிக்கடி முருகல் நிலை தோன்றுவதற்கும் பிரதான காரணம் ஒரு சில அரசியல்வாதிகளின் உசுப்பேற்றும் நடவடிக்கைகளேயாகும். மக்களை எவ்வாறு உசுப்பேற்றி தங்களின் இருப்பை அரசியலில் எப்படி தக்க வைத்துக் கொள்ளலாம் என்பதை இவர்கள் நன்கை அறிந்து வைத்துள்ளார்கள். இவர்கள் காலாகாலமாக இதனையே தொடர்ந்தும் தருகிறார்கள் என்பதாக தொடர்ந்து செல்கின்றது வீரகேசரியின் இன்றைய ஆசிரியர் தலையங்கம். வீரகேசரியை தொடர்ந்து தினக்குரல் மீது கவனம் செலுத்துவோம். சுமந்திரனின் பேச்சால் மக்கள் கொந்தளிப்பு, கூட்டத்திலிருந்து இடைநடுவில் வெளியேற்றம், ஆனந்த சங்கரி தவராசாவின் உரைகளுக்கும் மக்கள் கடும் எதிர்ப்பு என்பதாக பிரதான தலைப்புச் செய்தியினை பிரசுரித்துள்ளது தினக்குரல் பத்திரிகை. யாழ்ப்பாணத்தில் நேற்று சனிக்கிழமை நடைபெற்ற நூல் ஆய்வரங்கில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு MP MA சுமந்திரன் ஆற்றிய உரையால் மக்கள் குழப்பமடைந்து கொந்தளித்த நிலையில் சுமந்திரன் இந்த நிகழ்வில் இருந்து இடைநடுவில் வெளியேறியுள்ளார் என்பதாக தொடர்ந்து செல்கின்றது தினக்குரலின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்தி. அதனைத் தொடர்ந்து மலையக செய்திகளில் ஒன்றாக மலையகத்தின் பல பகுதிகளிலும் நேற்று 6வது நாளாக தொழிலாளர் போராட்டம் என்பதாகவும் ஒரு செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. தோட்ட தொழிலாளர்களின் சம்பள உயர்வை வலியுறுத்தி உடனடி சம்பள தீர்வை ஏற்படுத்த வேண்டும் என கோரிக்கை விடுத்து 6வது நாளாகவும் தொழிலாளர்கள் நேற்று சனிக்கிழமை வீதிகளில் இறங்கி போராடினர் என்பதாக தொடர்ந்து செல்கின்றது அந்த செய்தி. அவற்றைத் தொடர்ந்து தினக்குரலின் ஆசிரியர் தலையங்கம் மீது கவனம் செலுத்துவோம். எழுக தமிழின் எதிரொலி என்பதாக இன்றைய ஆசிரியர் தலையங்கம் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. எழுக தமிழ் நிகழ்வு யாழ்ப்பாணத்தில் நடைபெற்று முடிவடைந்த பின்னரான இந்த ஒரு வார கால பகுதியில் தென்னிலங்கையில் அதன் எதிரொலியை பலமாக கேட்கக்கூடியதாக உள்ளது. போருக்கு பின்னர் வடக்கில் இடம்பெற்ற அதிகளவு மக்கள் பங்கு கொண்ட ஒரு நிகழ்வாக இது கருதப்படுகின்றது. நீண்ட காலமாக திட்டமிடப்பட்டு நடத்தப்பட்ட இந்த நிகழ்வு அரசியல் அரங்கில் இன்று முக்கியமான பேசு பொருளாகி இருக்கின்றது என்பதாக தொடர்ந்து செல்கின்றது தினக்குரலின் இன்றைய ஆசிரியர் தலையங்கம். அவற்றைத் தொடர்ந்து சுடரொளி பத்திரிகை மீது கவனம் செலுத்துவோம். சுடரொளியின் பிரதான தலைப்புச் செய்தி, இனவாதிகளுக்கு தீனி போடும் வகையில் செயற்பட வேண்டாம் வலியுறுத்துகிறார் சம்பந்தன் என்பதாக பிரதான தலைப்புச் செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. தமிழர்களாகிய நாம் அரசியல் தீர்வை, உரிமைகளை பெறும் நடவடிக்கைகளில் மிகவும் அவதானத்துடன் செயற்பட வேண்டும். நாட்டின் நல்லிணக்கத்தை பாதிக்காத வகையில் செயற்பட வேண்டும். சிங்கள இனவாதிகளுக்கு தீனி போடும் வகையில் நாம் செயற்பட முடியாது. தமிழர்களாகிய நாம் எல்லோரும் இதனை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதாக தொடர்ந்து செல்கின்றது சுடரொளியின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்தி. அதனைத் தொடர்ந்து மற்றொரு செய்தியாக, கிழக்கு எந்த துறையிலும் அபிவிருத்தி அடையவில்லை, முதலமைச்சர் நசீர் அகமட் தெரிவிப்பு என்பதாக ஒரு செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து சுடரொளியின் ஆசிரியர் தலையங்கம் மீது கவனம் செலுத்துவோம். கொதிக்கிறது மலையகம் என்பதாக இன்றைய ஆசிரியர் தலையங்கம் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. மலையகம் எங்கும் இப்போது வெடித்து கிளம்பியுள்ளன போராட்டங்கள். தொழிற்சங்க கட்சி பேதங்களை மறந்து பெருந்தோட்ட தொழிலாளர்கள் ஒன்றிணைந்து தமது உரிமைகளை வென்றெடுக்க களத்தில் குதித்துள்ளனர். இது காலத்தின் கட்டாயமாக மாறியுள்ளது. இந்நிலைமை அரங்கேற்றம் கண்டிருப்பது வரவேற்பிற்குரியது, மகிழ்ச்சி தருகிறது என்பதாக தொடர்ந்து செல்கின்றது சுடரொளியின் இன்றைய ஆசிரியர் தலையங்கம். தொடர்ச்சியாக யாழ் பிராந்தியத்திலிருந்து வெளியாகும் உதயன் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியை நோக்கலாம். தமிழ் மக்களை பிழையாக எவரும் வழிநடத்தக்கூடாது, கூட்டமைப்பின் தலைவர் சம்பந்தன் வேண்டுகோள் என்பதாக இன்றைய பிரதான தலைப்புச் செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது.
அதனைத் தொடர்ந்து வலம்புரியின் பிரதான தலைப்புச் செய்தி மீது கவனம் செலுத்தலாம். என்னை கொலை செய்ய தெற்கில் சதி நடவடிக்கை, விடுதலை புலிகள் மீது பழி போடவும் திட்டம், முதலமைச்சர் விக்னேஸ்வரன் திடுக்கிடும் தகவல் என்பதாக பிரதான தலைப்புச் செய்தியினை பிரசுரித்துள்ளது வலம்புரி பத்திரிகை. அவற்றைத் தொடர்ந்து இன்று வெளியாகியிருக்கும் லங்காதீபம் மற்றும் சண்டே ஒப்சர்வர் ஆகிய பத்திரிகைகளில் இடம்பெற்றிருக்கும் பிரதான தலைப்புச் செய்திகள் மீது கவனம் செலுத்துவோம். அந்த வகையில் லங்காதீப பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தி, உள்ளூராட்சி சபை தேர்தல் தொடர்பான சட்டமூலத்தில் 57 குறைபாடுகள் காணப்படுவதாகவும் அதனை சரி செய்யும் வரை தேர்தல் நடத்த முடியாதெனவும் தேர்தல் திணைக்களம் தெரிவித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டு தன்னுடைய பிரதான தலைப்புச் செய்தியினை பிரசுரித்துள்ளது லங்காதீப பத்திரிகை. அதேவேளை சண்டே ஒப்சர்வர் பத்திரிகையின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்தியானது, நியூசிலாந்திற்கு விஜயம் மேற்கொண்டுள்ள பிரதமர் ரணில் விக்ரமசிங்க நியூசிலாந்து பிரதமர் ஜோன் கீயிடம் ஆக்லாந்து நகரில் சந்திப்பொன்றை மேற்கொண்டுள்ளார். அந்த சந்திப்பின் போது தற்போது இங்கே இலங்கையில் அமலில் இருக்கும் பயங்கரவாத தடை சட்டத்திற்கு பதிலாக வேறொரு சட்டம் அமல்படுத்தப்படுவதாக அவர் தெரிவித்திருக்கின்றார். அந்த செய்தியினை உள்வாங்கி தன்னுடைய பிரதான தலைப்புச் செய்தியினை பிரசுரித்துள்ளது சண்டே ஒப்சர்வர் பத்திரிகை. உள்ளூர் செய்திகளை தொடர்ந்து சர்வதேச மற்றும் இந்திய செய்திகள் மீது கவனம் செலுத்துவோம். அந்த வகையில் முதலில் இந்திய செய்திகளில் ஒன்றாக, ஜெயலலிதாவின் உடல்நிலை குறித்து தகவல் இல்லை, தமிழகத்திற்கு ஜனாதிபதி ஆட்சி கொண்டுவர கோரிக்கை என்பதாக ஒரு செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. தமிழக முதல்வர் ஜெயலலிதாவின் உடல்நலம் குறித்து தகவல்களை வெளிக்கொண்டு வர வேண்டும் என்று உச்சநீதிமன்ற சிரேஷ்ட வழக்கறிஞர் ஒருவர் இந்திய ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜியிடம் மனு அளித்துள்ளமை பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது என்று தொடர்ந்து செல்கின்றது அந்த இந்திய செய்தி. அவற்றைத் தொடர்ந்து சர்வதேச செய்திகள் மீது கவனம் செலுத்துவோம். பாரிஸ் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட ஐரோப்பிய யூனியன் ஒப்புதல் என்பதாக ஒரு செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. பருவநிலை மாற்றம் தொடர்பான பாரிஸ் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட ஐரோப்பிய யூனியன் ஒப்புதல் அளித்துள்ளது. பருவநிலை மாற்றம் தொடர்பான பாரிஸ் ஒப்பந்தத்தை நிறைவேற்ற பல்வேறு நாடுகள் ஒப்புதல் அளித்து வருகின்றன. இந்தியாவும் அக்டோபர் 2 இன்று கையெழுத்திடுவதாக ஏற்கனவே தெரிவித்துள்ளது என்பதாக தொடர்ந்து செல்கின்றது அந்த செய்தி. அதேவேளை மற்றொரு சர்வதேச செய்தியாக, பாகிஸ்தானில் பாரிய புரட்சி நடத்தி அணுகுண்டுகளை கைப்பற்ற திட்டம், ஹிலாரி கிளின்டன் அச்சம் என்பதாக ஒரு செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தானில் பாரிய புரட்சி நடத்தி அணுகுண்டுகளை கைப்பற்ற தீவிரவாதிகள் திட்டமிட்டுள்ளதாக ஹிலாரி கிளின்டன் அச்சம் தெரிவித்துள்ளார். அமெரிக்க ஜனாதிபதி தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் வேட்பாளர்கள் டொனால்ட் ட்ரம்ப், ஹிலாரி கிளின்டன் ஆகியோரின் பிரசாரம் சூடுபிடித்துள்ளது. இந்நிலையில் இவர்கள் ஆசிய கண்டத்தில் இந்தியா பாகிஸ்தான் இடையே ஏற்பட்டுள்ள போர் பதட்டம் குறித்து கருத்து தெரிவித்துள்ளனர் என்பதாக தொடர்ந்து செல்கின்றது அந்த சர்வதேச செய்தி. செய்திகளை தொடர்ந்து இன்று பத்திரிகைகளில் இடம் பிடித்திருக்கும் கேலி சித்திரங்கள் மீது கவனம் செலுத்துவோம். அந்த வகையில் முதலில் வீரகேசரியின் இன்றைய கேலி சித்திரமானது, இலங்கை மீது வைக்கப்பட்டிருக்கின்ற அலாவுதீனின் அற்புத விளக்கம், பக்கத்தில் ஒரு சங்கம் வைக்கப்பட்டிருக்கின்றது. இரண்டும் பௌத்த சிந்தனைகளை சித்தரிப்பதாகவும் பௌத்த சிந்தனைகளில் இருந்து தற்போது இனவாதம் வெளிப்பட்டு அந்த இனவாதம் ஞானசார தேரர் போன்ற பல்வேறு ரூபங்களில் வெளிப்படுவதாகவும் சித்தரிக்கப்பட்டு வரையப்பட்டிருக்கின்றது. அதனை பார்த்து கொண்டு நிற்கின்ற தமிழ் பாமர மக்களோ, அப்ப இதெல்லாம் நாட்டுல பாரிசவாதமோ என்று யோசிக்கின்றார்கள். பாரிசவாத நோய் வந்தால் எவ்வாறு அந்த நோயை குணப்படுத்த முடியாதோ அதுபோன்று சிங்கள பேரினவாத தலைவர்களின் கருத்துக்களையும் எப்போதுமே மாற்ற முடியாது என்பதாக சித்தரித்து வீரகேசரி தன்னுடைய கேலி சித்திரத்தினை பிரசுரித்துள்ளது. அதனைத் தொடர்ந்து தினக்குரலின் இன்றைய கேலி சித்திரமானது, கடந்த 6 நாட்களாக மலையகமெங்கும் போராட்டங்கள் தோட்ட தொழிலாளர்களால் முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற நிலையில் அரசாங்கம், முதலாளிமார் சம்மேளனம், தொழிற்சங்கங்கள் போன்றவை அந்த பற்றி எரிகின்ற போராட்டம் என்கின்ற தீயினை ஊதி மக்கள் பக்கமே, அதாவது போராட்டத்தில் ஈடுபடும் அந்த அப்பாவி தோட்ட தொழிலாளர்கள் பக்கமே திருப்பி விடுகின்றார்கள். அந்த தீயினால் இப்போது தோட்ட தொழிலாளர்களின் தலை பற்றி எரிகின்றது என்பது போல் சித்தரித்து தன்னுடைய கேலி சித்திரத்தினை பிரசுரித்துள்ளது தினக்குரல் பத்திரிகை. நேயர்களே, இதுபோல் மற்றொரு நாளேடுகளின் நமது பார்வையூடாக இணைந்து கொண்டு பத்திரிகை செய்திகள் மீது கவனம் செலுத்தும் வரை நன்றி, வணக்கங்கள்.